ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஜாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு, நாவல் பழத்தில் செய்ய போகிறேன் அப்படின்னு. அது எப்படி வந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பசங்களாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பண்ணேன். ஏன்னா நார்மலாக நாவல் பழம் கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஜாம் செஞ்சால் சாப்பிடுவாங்களா, அதுவும் கருப்பட்டினா இப்போ உள்ள பசங்களுக்கு தான் ஹெல்த்துங்கிறதுனாலே பிடிக்காது அப்படின்னு யோசிச்சு பண்ணேன். ஆனால் என்னோடய பையன் சாப்பிட்டதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா 2 பேருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்படி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சப்பாத்தியோ இல்லை ப்ரெட்டோ வச்சா பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம். என்னோடய பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் சாப்பிட்ட உடனே கொடுத்தான். தம்பி வீடியோவுக்குன்னு நினச்சிட போகிறாங்கடா அப்படின்னு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவன் உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னா, நான் அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட்டோடனே அப்படி கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் இது என்ன நம்ம அதை சாப்பிட்டே பார்க்கல அதுக்குள்ளே சூப்பர்னு சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதனால் அது வேண்டான்னு கட் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையாகவே அவன் சூப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன். சோம்பேறி சிக்கன் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, வேலையும் குயிக்காக முடிஞ்சிருது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது. அது கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லாரி, அதுக்கப்புறம் மசாலா பொடி பார்த்திங்க அப்படின்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அது ஊறினதுக்கப்புறம் நீங்கள் க்ரீனாக என்ன போடுறேன்னு நினச்சிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேந்தி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அது போட்டுக்கோங்க, இல்லை மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மிலே வச்சு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. நல்லா தண்ணி விட்டு வரும், அதில் வர்ற தண்ணியே போதும். சுறுசுறுப்பாக சோம்பேறி சிக்கன் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.